வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரைம் டிவி. திருநெல்வேலியில் நடந்த ஆணவ கொலையால் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை ஐடியில் பணியாற்றி வந்த 27 வயதான மென்பொருள் பணியாளர் கவின் செல்வகணேஷ் காதலியின் சகோதரனால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அவரது உடல் 5 நாட்களாக போராட்டம் நடைபெற்ற பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக காதலியின் சகோதரனான சூர்ஜித் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரது தந்தை கைது செய்யப்பட்டு காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றி வந்த அவரது பெற்றோர் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சாதி ஆணவத்தின் பெயரால் நடந்த இக்கொடூரச் செயலுக்கு எதிராக மக்கள் தங்கள் குரல்களை எழுப்பி வருகின்றனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. துருக்கியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வரும் கடுமையான வெப்ப அலையால் பர்சா மற்றும் காராபுக் பகுதிகளில் மிகப்பெரிய காட்டுத்தீ விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த தீ விபத்துக்கள் காரணமாக இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். துரதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்துக்களில் இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 10 பேர் தீயணைப்பு பணியாளர்கள் ஆவர். சுமார் 3,500க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். நாட்டின் பிற பகுதிகளிலும் தினசரி 44 புதிய தீ விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதால் தீ மேலும் வேகமாக பரவி வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 30ஆம் தேதி ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் ஏற்பட்ட 8.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடலை உலுக்கியது. இதன் விளைவாக ஜப்பான், ஹவாய் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கம்சட்காவில் 4 மீட்டர் உயர அலைகளும் ஹவாயில் 1.8 மீட்டர் உயர அலைகளும் பதிவாகின. ஜப்பானில் 19 லட்சம் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தற்போது ஹவாய் மற்றும் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கான சுனாமி எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பெருங்கடலுக்கு சுனாமி அபாயம் இல்லை என்றும் இந்திய கடல்சார் தகவல் மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சர் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற புதிய மாபெரும் மருத்துவ முகாம் திட்டத்தினை கடலூரில் இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 1256 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. பொதுமக்களின் இல்லங்கள் அருகே நடத்தப்படும் இந்த முகாம்களில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை, புற்றுநோய் கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்படும். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் மருத்துவ வசதி பெறும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை 26 அன்று 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். இதில் புதிய விமான நிலையத்தின் பயணிகள் கட்டிடம், தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுக மேம்பாட்டு பணிகள் மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து மின்சாரத்தை கொண்டு செல்லும் பாதை அமைக்கும் திட்டம் ஆகியவை அடங்கும். இந்த திட்டங்கள் தூத்துக்குடி மற்றும் தென் தமிழகத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பகுதிகளுக்கு இடையிலான போக்குவரத்து, சரக்குகளை எளிதாக கொண்டு செல்லும் திறன் மற்றும் சுத்தமான மின்சாரத்திற்கான வசதிகள் ஆகியவை வலுப்பெறும் என பிரதமர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் புதிய நடவடிக்கையை அறிவித்துள்ளார். அதன்படி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் ராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்குவதாலும் அதற்காக கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியா அமெரிக்கா உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியாவின் ஜவுளி, ஆபரணங்கள் மற்றும் மருந்து துறைகள் இதனால் பாதிக்கப்படலாம் என தெரிகிறது. மத்திய அரசு இந்த வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்புகளை ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. இந்தியாவின் இஸ்ரோவும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து உருவாக்கிய பிரம்மாண்டமான நீசார் செயற்கைக்கோள் கடந்த புதன்கிழமை, அதாவது ஜூலை 30 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. பூமியின் மீது நிகழும் மில்லிமீட்டர் அளவு மாற்றத்தை கூட இது தப்பவிடாது. ஒவ்வொரு 12 நாட்களுக்கும் ஒருமுறை நிலச்சரிவுகள், காடுகளின் நிலை மற்றும் பனிப்பாறைகள் உருகுவதை மிக துல்லியமாக படம் பிடித்து பூமிக்கு அனுப்பும். விவசாயம் முதல் பேரிடர் மேலாண்மை வரை ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இந்த செயற்கைக்கோளின் தரவுகள் இந்தியர்களுக்கு முற்றிலும் இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது.
71வது தேசிய திரைப்பட விருதுகளில் தமிழ் சினிமா மீண்டும் தனது முத்திரையை பதித்துள்ளது. சிறந்த தமிழ் திரைப்படமாக பார்க்கிங் தேர்வாகியுள்ளது. இப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய MS பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றுள்ளார். வாத்தி திரைப்பட பாடல்களுக்காக GV பிரகாஷ் குமார் சிறந்த இசையமைப்பாளர் விருதினை தட்டிச் சென்றார். அகில இந்திய அளவில் 12th ஃபெயில் சிறந்த படமாகவும், விக்ராந்த் மாசி மற்றும் ஷாருக் கான் சிறந்த நடிகர்களாகவும், ராணி முகர்ஜி சிறந்த நடிகையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இது 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் மோசடி மற்றும் பண மோசடி வழக்கில் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக அமைந்துள்ளது. இந்த விசாரணை கடந்த வாரம் அனில் அம்பானி குழும நிறுவனங்களுக்கு சொந்தமான 35க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளின் தொடர்ச்சியாகும். இந்த சோதனைகள் 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான எஸ் பேங்க் கடன் மோசடி மற்றும் 68 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி வங்கி உத்தரவாதம் வழங்கிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் அனில் அம்பானி நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் பூந்தமல்லி அருகே ஜூலை 31ஆம் தேதி நடந்த கோர விபத்து. ஆவடி சேர்ந்த குடிநீர் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் அழகுராஜா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 40 வயசு தேவி என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் சாலை ஓரத்தில் நடந்து சென்ற 23 வயசு தனபால் என்ற கட்டுமான தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி, வணக்கம்.